அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு சமூகத்தை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, முஸ்லிம்களை மார்க்க ரீதியாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதை தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு கடந்த 2 வருட காலமாக மக்களிடத்தில் தாவா செய்கிறோம் என்ற பெயரால் பொருளாதாரத்தை வசூல் செய்து தங்களுடைய சுயநலனுக்காக, தங்களுடைய சுக வாழ்க்கைக்காக அதனை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக அனாதைகள், முதியோர்களுடைய பணத்தை கூட இரக்கமில்லாமல் அவர்கள் திருடியது சபைக்கு வெளிச்சமானது. அது தொடர்பு மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்டிஜே மாநில நிர்வாகி எல்லாருமே பெண்களோட பாலியல் தொடர்பு வைத்துக்கொள்வதும், அதில் கையங்களவுமாக மாட்டியதும், அந்த காம பிரச்சனையை இவர்கள் மறைப்பதற்காக வேண்டி இவர்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய அடிமைகளை, கூலிப்படைகளை ஏவி கள்ள ஐடிகளில் எழுத வைப்பதை பார்க்கிறோம். தங்களுடைய ஊழலை மறைப்பதற்கும், தங்களுடைய காம புத்தியை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதை மறைப்பதற்கும், தங்களை இன்னும் இந்த சமூக மக்கள் உத்தமனாக, நல்லவர்களாக நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்னவோ தில்லுமுள்ளு வேலைகள்லாம் இவங்க செய்கிறாங்க. அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அறிஞர் பிஜே அவர் தோல் உரித்து காட்டுகிறார். இன்னும் பல சகோதரர்களும் அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு இவர்களுடைய தில்லுமுள்ளுகளை மக்களுக்கு மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. நாமும் அதோட அந்த விவகாரத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். இப்படி இந்த அயோக்கியர்களை வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது இந்த டிஎன்டிஜே அயோக்கியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எங்கே நம்முடைய சாயை வெளுத்து போய் மக்கள் நம்மளை அடித்து விரட்டி விடுவார்களோ, நாம் இனிமேல் ஜமாத்தை நடத்தி மக்கள்கிட்ட பொருளாதார வசூல் பண்ணி தின்ன முடியாது என்பதை அஞ்சி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போது புதுசாக ஒரு மனநோயாளியை இறக்கியிருக்கிறாங்க. பொதுவாக கல் ஐடியில் தான் பதில் சொல்லுவானுங்க. விவாதத்துக்கு வரவோ கேட்குற கேள்விக்கு பதிலோ சொல்ல மாட்டானுங்க. இவனுங்களாம் என்ன செய்வானுங்க, ஹோட்டலில் கொடுக்குற மெனு மாதிரி ஏதாச்சும் ஒரு மார்க்க சம்மந்தமாக கேள்வி எழுப்புறோம்னு வைங்களேன், ஒரு முபாகலா சம்மந்தமாக ஒரு கேள்வி எழுப்புகிறோம், சில ஆதாரங்களை வைத்து கேள்வி எழுப்பினா அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. இந்த ஹோட்டலில் கொண்டு மெனு வைக்கிறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எழுதி வச்சுருப்பான். அந்த மாதிரி இவர்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் கட்டுரையாக எழுதுவாங்களே தவிர பிறர் கேட்கக்கூடிய கேள்விக்கு, சந்தேகத்துக்கு பதிலளிக்க மாட்டாங்க. அல்லது தங்களுடைய நியாயத்தை நிரூபிக்கும் விதமாக ஒரு விவாதத்துக்கு அழைத்தா கூட இவங்களால் உட்கார முடியாது. அந்த அளவுக்கு கடைந்தெடுத்த கோழைகளாகவும், மார்க்க அறிவற்ற ஒரு அறிவினர்களாகவும், இது போன்ற ஒரு புல்லுருவிகளை, இது போன்ற ஒரு கோழைகளை சமுதாயம் காணாத அளவிற்கு இந்த டிஎன்டிஜே வகைராக்கள் படுமோசமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க புதுசாக ஒரு மனநோயாளியை இறக்கியிருக்கிறாங்க. இவனை வைத்து தான் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ எதிராளி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத டிஎன்டிஜே இந்த மனநோயாளியை வைத்து பிற மக்களை என்ன செய்கிறாங்க, இவங்க மன உளைச்சலை உருவாக்கி எப்படியாச்சும் திசை திருப்பிடலாம், நம்ம இடத்துல யார் டிஎன்டிஜே நோக்கி கேள்வி கேட்டாலும் அது நம்ம பக்கம் வராத அளவுக்கு இந்த மனநோயாளிக்கு சாவி கொடுத்தா இந்த மனநோயாளி என்ன செய்வான், ஊரில் இருக்கவங்களை பூரா ஃபோனை போட்டு தொல்லை கொடுப்பான் என்பதை தெரிந்து கொண்டு இந்த கம்பன் ஜபருல்லா என்ற மனநோயாளியை இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இவங்க விலை பேசி வாங்கியிருக்கிறாங்க. பொதுவாக கம்பன் ஜபருல்லா என்பவன் இவங்க மேலேயே ஏற்கனவே புகார் கொடுத்துருக்குறான். யார், இந்த டிஎன்டிஜே நிர்வாகி மேலேயே. அந்த அளவுக்கு இவனுக்கும் அவனுக்கும் கொள்கை ரீதியான பிரச்சனைலாம் இருக்குது. அவன் கபர் முட்டி, அவன் தர்காவுக்கு போகணுன்னு சொல்கிறவன். டிஎன்டிஜேடைய கொள்கை அது கிடையாது. அப்போ தன்னுடைய கொள்கையை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய எதிரியை அழிக்கணும், பிஜேவை வீழ்த்தணும், பிஜே இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அதற்கு சரியான ஆள் யாருன்னு கேட்டால் இந்த மனநோயாளி கம்பன் ஜபருல்லா தான் அப்படின்னு அவனை விலை பேசி வாங்கி இன்றைக்கி அவனை விட்டு எல்லாருக்குமே தொடர்ச்சியாக அந்த கம்பன் ஜபருல்லா செய்கிறான், போன் செய்கிறான். ஒருத்தரை விடாமல் பாக்கி இல்லாமல் எல்லாருக்குமே, எல்லா ஜமாத்தில் உள்ள, குறிப்பாக யார் பிஜேவை ஆதரிக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஃபோனை போட்டு நான் கம்பத்துலேருந்து பேசுகிறேன்னு ஒரு பேரை சொல்லி ஆரம்பிக்கிறான். நான் கோயம்புத்தூர்லேருந்து இஸ்மத்து பேசுகிறேன்னு சொல்கிறான். நான் அதராமட்டத்துலேருந்து ஜாகிர் ஹுசேன் பேசுகிறேன்னு சொல்கிறான். அப்புறம் கீழக்கரையில் இருந்து நான் சதாம் ஹுசேன் பேசுகிறேன்னு சொல்கிறான். மதுரையிலேருந்து நான் பிலால் பேசுகிறேன்னு சொல்கிறான். இப்படியாக ஒவ்வொரு பேராக சொல்லி அவரிடத்துல என்ன செய்கிறான், ஏதாவது போட்டு வாங்குற என்ற பெயரால் நல்ல மாதிரி ஆரம்பித்து காக்கா நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டு உடனே பிஜே பிரச்சாரம் செஞ்சான், பிஜே ஒரு கெட்டவன், பிஜே ஒரு காமக்கிழவன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறான். எதிராளி இருக்கிறவங்க இவன் தரந்தாழ்த்தி பேசுறதுனால அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, வாங்க பாய் நேரில் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி ஐயோ ஒரு மாதிரியா பேசுகிறான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதுதான் தொடர்ச்சியாக நடக்குது. இவன் எனக்கும் பலமுறை ஃபோனை பண்ணி எனக்கும் தொந்தரவு பண்ணியிருக்கிறான், அதை நான் பொருட்படுத்தியது கிடையாது. இவர் மென்டல் நமக்கு தெரியும். ஆனால் இவன் என்ன செஞ்சுருக்கிறான், நாம் வீட்டில் இல்லாத போது நம்ம மனைவிடத்தில் ஃபோனை போட்டு இதே மாதிரி டார்ச்சர் கொடுத்துருக்குறான். 1-2 முறை கொடுக்கல, பல முறை கொடுத்துருக்குறான். அப்போ இப்படியே தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு மனநோயாளி, ஒரு காம சைக்கோ,
பொம்பளை வெறி பிடிச்சி தெரியக்கூடிய இந்த கம்பன் ஜபருல்லா இதே வேலையை செய்கிறான்னா அப்போ இவனுக்கு வந்து நம்ம தகுந்த பதில் இவனுக்கு கொடுக்கல. இவனை தூக்கி பிடிக்கக்கூடிய டிஎன்டிஜே ஆட்டு மந்தைகளுக்கும் இவனை இயக்கக்கூடிய டிஎன்டிஜே காம வெறியர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்லிக் கொள்கிறோம்னா, நீங்கள் இயக்கக்கூடிய இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. இவனை பற்றி நான் சொல்கிறத விட இவனை பற்றி மச்சான் என்ன சொல்கிறான்னு அதை கேளுங்க. பெரிய குளத்திலிருந்து இந்திய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜா முகமது பேசுறேன். எங்கிருந்து? பெரியகுளம் தேனி மாவட்டம். இந்திய தௌஹீத்தினுடைய தேனி மாவட்ட செயலாளர் ராஜா முகமது பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. அந்த பதிவு பார்த்தேன், ஜபர்தா பேசுறத. சரி, ஏதோ அமானியம் வச்சுருந்தேன். அது என்னுடைய சொந்த மச்சனே அவரு. சரி, ஜபர்ல என்னுடைய சொந்த மச்சனே. சரி, இப்பதான் பேஸ்புக்ல பார்த்தேன். இது தேவையில்லாம போட்டுக்கிட்டு, இது தேவையில்லை, மார்க்கெட்ல இதுக்கு அனுமதியும் இல்லை. முதல்ல ஒரு தனி மனிதனை பொறுத்துக்கிட்டு அல்லாவுடைய இதுல விட்டு போயிருந்ததெல்லாம். ஆமா ஆமா, இத கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு விலகி தொலையாம. சரி சரி, என்னுடைய சொந்த மச்சனே, அவன் வீட்டுக்காரமோட பிறந்தவன். அப்படியா? சரி சரி, அட்வைஸ் பண்ணி தொலைஞ்சுட்டா கேட்டு தொலைறது இல்ல, வெட்டியா போட்டு சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டான் அவன். அப்படியா? சரி சரி, சொல்றத உள்வாங்கிக்கவே மாட்டான். முரட்டுத்தனமா இருக்காரு. சொல்றத உள்வாங்கிக்கவே மாட்டான். உள்வானதானா நல்ல டிசைட் பண்ண முடியும் நம்ம. சரி சரி சரி, அத உள்வாங்காம ஏட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பான். சரி, இது வந்து மார்க்கெட்டில் நமக்கு அனுமதி இல்லாத ஒரு விஷயம், நமக்கு தெரியாம இல்ல. சரி சரி சரி, சொல்ற நானும் அட்வைஸ் பண்றேன். இந்த பதிவுல போடலாம் இருக்கேன் அவனுக்கு. சரி சரி, ஒரு தனியார் மனிதனை பிடிச்சி நீ இந்த அளவுக்கு வந்து பொது தளங்கள்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லடா. இதோட கடைசியா வச்சுக்கிற இந்த பதிவை சொல்லி நான் சத்தம் போடுறேன். சரி சரி, நீங்க இன்ஷா அல்லாஹ் சபர் செய்யுங்க. சரி சரி, ஆனா குருட்ட மட்டும் பேசிப்பா எப்பயும். அதான் மார்க் அடிப்படையில பேசணும், மார்க் அடிப்படையில அவனுக்கு விளக்கிடலாம் நம்ம. சரி சரி, மார்க் அடிப்படையில பேசுறது இல்லையே, அதான பிரச்சனை. இப்ப நான் பேசிக்கிறேன், நீங்களும் அதை வந்து இது பண்ணாதீங்க, அவனுடைய தேவையில பேசாதீங்க. நான் பேசுறது உள்வாங்கி பதில் சொல்ற ஆளும் இல்ல. சரி சரி சரி, இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம் அப்படின்னா நீங்க அல்லாவுக்கா நீங்க இப்படி செய்யுங்கன்னா அடுத்த வாரத்தை நம்ம சரண்டர் ஆயிடுவோம். ஆமா ஆமா ஆமா, அதான் அது இல்ல. நான் பேசுறேன். சரி, ஓகே. அல்லாஹ் போதுமான, உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். கேட்டீங்களா? அவர் என்ன சொல்றாரு? மனநோயாளின்னு சொல்றாரு. அதுதாங்க உண்மை. கம்பன் ஜபருல்லா பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே கீழ்ப்பாக்கத்தில் அவனை 3 வருஷம் சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அவனை பற்றி மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா அவனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த டிஎன்டி ஆட்டு மந்தைகளை பெரிய ஹீரோ மாதிரி என்ன செய்கிறாங்க, அவனுக்கு வந்து கமாண்ட் போடவும், அவன் பேசினதை அந்த உளறி கொட்டி அதை எடுத்து ஷேர் பண்ணுறதும். இப்போ ஏன்னா இவங்களுக்கு பதில் கொடுக்க திராணி இல்லைல்ல, இந்த டிஎன்டி ஆட்டு மந்த கூலிப்படைகளுக்கு கொள்கையும் கிடையாது, கூறும் கிடையாது. அதனால் இந்த கூமுட்டையை அந்த கம்பம் நோயாளியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் பதிவு எடுத்து எல்லாருக்கும் போடுறதுனால பதில் சொல்கிறோம். அப்போ இவன் 3 வருஷம் வந்து கீழ்ப்பாக்கத்தில் இவனை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன் கட்டி போட்டாங்க? எதனால் மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னா, லூசுங்க பல வகையாக இருக்குது, பல வகையில் பைத்தியங்கள் இருக்குது. ஆனால் கம்பன் ஜபருல்லா என்ற பைத்தியம் எப்படிப்பட்டவனா, ஒரு பொம்பளை வெறியன். அதாவது வந்து இவன் வந்து கம்பத்தில் வந்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் கடை வச்சுருக்கிறான். இவன் பொதுவாக வந்து பொம்பளைங்களை பார்த்தாலே பதறி போய் அடிப்பான். நம்ம லுகா சொல்வார்ல, கதறி அடிப்பான் கொதறி கடிப்பான்னு சொல்லுவார், பயான் பண்ணுவார் பார்த்தீங்க. அந்த கொள்கையுடைய கம்பன் ஜபருல்லா. ஒரு முறை அவங்க கடையில் வந்து ஒரு பெண்ணு 2 வீலர் ரிப்பேர் கொடுத்துருக்க மாற்று மத சகோதரி என்ன செஞ்சுருக்கிறான்னா, அவங்க தொடையை பிடிச்சி கடிச்சிட்டான். அதனால் ஆத்திரமடைஞ்ச அவங்க குடும்பத்தார் வந்து இவனை இழுத்து ரோட்டில் போட்டு அடின்னு அடித்து ஒரு மிகப்பெரிய இவன் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. உடனே அந்த நேரத்தில் வந்து அதுக்கு காரணம் வந்து பிஜே தான் அப்படின்னு திசை திருப்பி விட்டான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி இவன் வெறி முத்தி போனதுனால தான் இவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கீழ்ப்பாக்கத்தில் 3 வருஷம் கட்டி வச்சுருந்தாங்க. இப்படியே ஒரு காம வெறி பிடிச்சி பொம்பளைங்களை பார்த்தாலே பதறி கொதறி கடிக்கக்கூடிய தன்மையுடைய வந்து அந்த கம்பம் சைக்கோ. இவனுடைய குடும்பமும் ஒரு கேவலமான குடும்பம், ரொம்ப வந்து ஒரு கலிஜான குடும்பம்னு சொல்லலாம். இவன் குடும்பத்தில் அக்கா புருஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா வியாபாரி. இப்போவும் கஞ்சா வியாபாரம் பண்ணி கையங்கலமாக மாட்டி ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறான். அவனுடைய தங்கச்சி புருஷங்கார இவனை பற்றி சைக்கோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டான். இவன் எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமானவன் மட்டமானவன் கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இவனை எவ்வளவு அசிங்கமாக பேசினாலும் இவனுக்கு சூடு சொரணையே இருக்காது என்பதற்கு இப்போ இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, சரி, கொஞ்சம் கம்மியா திட்டினேன். தௌஹீது கள்ள தௌஹீது எப்படி எப்படி நீ கம்பன் ஜபர்லாம் சொன்னா இன்னும் அசிங்கமா 1 மணி நேரம் கிழிச்சிருப்பேன். ஆடியோலாம் பத்தாது உனக்கு ஜிபி. நான் ஏதோ முஸ்லீமா இருக்கேன் களிமா சொன்னோன்னு நினைச்சேன்.
உன்னை மாதிரி தேவடியாக்கு பிறந்தவனா இருந்தா இன்னும் அசிங்கமா திட்டிருப்பேன். நீ களிமா சொன்னவனாடா? முன்னாடியே சொன்ன புண்டா போன அட பைத்தியக்கார புண்டா போன முன்னாடியே சொல்லணும்டா. கம்பஞ்சபுரம் இந்த அப்பா அம்மாக்கு போனதான் சொன்னா இன்னும் அசிங்கமா திட்டிருப்பேன். நீ பிஜேமானா? நீ பிஜேமானாடா? உன் பிள்ளைக்கு எப்படா? சரி, உன் பிள்ளைக்கு எப்ப? அடுத்து உங்க அம்மா ஒருத்தனோட படுத்தா நேரா வாடா இங்க பைத்தியக்கார. வர்றேன்டா தம்பி, வாடா வரேன்டா. எங்கடா வரேன்டா. இந்த கம்பஞ்சபுருவில் அப்போ எவ்வளோ ஃபோன் போட்டு பேசுகிறான் பார்த்தீங்களா, கேட்டிங்களா? இவ்வளவு கழிவு குடித்தா கூட அவனுக்கு சூடு சொரணையே வராதுங்க. ஏன் சூடு சொரணை வராதுன்னா, இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேவை ஒழிப்பதற்காண்டி குடும்பமே சேர்ந்து பாடுபடுது. எந்த அளவுக்கு கம்பஞ்சபுருல ஒரு தியாகி பாருங்களேன். பிஜேவை கொடூரனாக சித்தரிக்கணும் அப்படின்னு சமூகத்தில் முடிவெடுத்து பொண்டாட்டியே வந்து ஆடியோவில் பேச வச்சுருக்கிறான். இந்த ஆடியோ ஆபாச ஆடியோ பரவுதில் அதை எதிர்க்கிற ஒரு ஆள் வேறு. அந்த லேடிஸு பேசுகிற வாய்ஸ் அது யார் கேட்டால் கம்பஞ்சபுருல பொண்டாட்டி தான். தன் பொண்டாட்டியே ஒரு ஆம்பளை கிட்ட அசிங்கமாக பேச விட்டு அவருடைய வாய்ஸை பிஜே வாய்ஸ் மாதிரி மாற்றி அதை காமியிடத்தில் அதுக்கு பணத்தை கொடுத்து யாரை காமியிலுடைய பொண்டாட்டி ராபியா பேரில் அக்கௌண்ட்டில் பணத்தை அனுப்பி இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து தயாரித்து ஆடியோ தான் அந்த 28 நிமிஷம் ஆடியோ 10 நிமிஷம் ஆடியோ. அப்போ தன் சொந்த பொண்டாட்டியவே இந்த மாதிரி ஆபாசமாக பேச வச்சு இவன் பதிவெடுத்து போடுறான்னா இவன் குடும்பமே எவ்வளோ காம வெறி பிடிச்ச குடும்பமாக இருக்கும் பாருங்களேன். குறிப்பாக இவனை பற்றி என்ன கூட சொல்கிறாங்கன்னா, அந்த 3 குழந்தை இவனுக்கு இருக்கு பாருங்கள் இந்த கம்பஞ்சபுருலாக்கு. அதில் ஒரு புள்ள காமிலுக்கு பிறந்ததாக தான் சொல்கிறாங்க. பொதுவாக இவன் ஒரு ஆம்பளை கிடையாது, இவன் ஒரு பொட்டை. இவனுக்கு உடம்புல செல்ஃப் எடுக்கலை, அதனால் 2 பிள்ளைக்கு மேலே அவனுக்கு செல்ஃப் எடுக்கலை. 3வது பிள்ளையை கொடுத்தது இவர் நம்ம காமில் தான் சொல்லி கூட வலைதளங்கள் எதோ பார்க்குறோம். அப்போ இவன் ஏன்னா இதே போலப்பா வெளியில் போய் அவங்கவுங்களுக்கு ஃபோனை போடுறான்னா, இவன் இப்போ வெளியில் ஃபோனை போட போயிடுறான். இவன் வீட்டுக்கு யார் போட வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இவன் பொண்டாட்டியை இவன் ஒரு பப்ளிக் பூத்து விபச்சாரியாக்கி என்ன செய்யறான், குடும்பமே சேர்ந்து விபச்சார தொழில் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தொழிலாக வச்சுருக்கிறாங்க. பேருக்கு தான் மெக்கானிக்கு சொல்லிக்குவானே தவிர இவனுக்கு எந்த மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. இவன் ரோட்டில் அவுத்து போட்டு அம்மனமாக கூட போவான், குடும்பத்தோடு கூட போவான், எந்த வகையில் வேணாலும் இவன் நடப்பான். தன் மனைவியை பிறர் ஆண் சேருவதை வீடியோ படம் எடுத்து கூட காசாக்குவான். தன் பிள்ளைகளை கூட தன் மனைவிக்கு கூட்டி கொடுப்பான். எந்த கட்டத்துக்கு வேணாலும் இறங்கும். அவ்வளோ மானம் கட்டவன். ஏன்னா இவன் புதுசாக இப்போ இவனுக்கு என்ன பொங்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவன் என்ன சொல்கிறான்னா, டிஎன்டிஜே நிர்வாகிகள் அப்துல்லா தவிதி திட்டுறாரு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. வலைக்கம். அப்துல்லா பாய் இருக்காங்களா? இல்லைங்கண்ணா, நீங்க? இல்ல இருக்காங்களா? இல்ல, நான் டியூட்டில இருக்காப்ல. டியூட்டி போயிருக்காங்களா? சரி சரி. நீங்க? அவங்க ஒய்ஃப் நானு. சரி சரி சரி. எங்க போயிருக்காங்க வேலைக்கு? அவங்க மண்ணடியில இருக்காரு. மண்ணடியில 3 மாட்டுங்களா? ஆமா. நீங்க? பொதுவா பாத்தீங்கன்னா டிஎன்டிஜே உடைய மாநில நிர்வாகியோட மனைவிமார்களை ரொம்ப தரங்கட்டு பதிவுல யாரு பேசினாலும் ரொம்ப கேவலமா பேசுறாப்ல. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? நீங்க பேசுங்க. சரி சரி சரி. ஜபர்லா கம்பன் ஜபர்லான்னு சொல்லுங்க, அவர் தெரியும். சரிங்களா? அப்படியா? சரி. ஆனா இது இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப கேவலமான முறையில போயிட்டு இருக்கிறாப்ல பணத்துக்காண்டி. கொஞ்சம் நீங்க எச்சரிச்சுக்குங்க. ஏன் திட்டுறாரு? நாங்கள வேணுங்க, நான் திட்டுறோம் வேண்டுதலா? அவனுக்கு தான்டா சொல்றானுங்க 13 பெண்களோட பிஜே விபச்சாரம் பண்ணாருன்னா அந்த பெண்கள் யாரான்னு வெளியிடுறா நாங்கள் சொல்றோம். அந்த விபச்சாரி ஏன்டா முகத்தை மறைச்சி வச்சிருக்கீங்க, கோசால வச்சிருக்கிறீங்க, அப்போ மறைக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் பொண்டாட்டி தானே நம்ம கேள்வி கேட்டோம். அவனுங்களுக்கே சூடு சொரணை இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை. அவனுங்க பொண்டாட்டி திட்டினா உனக்குக்கும் வருதுன்னா, ஒன்று நீ அந்த 13 பேர் பொண்டாட்டியை நீ வச்சிருக்கணும், இல்லை அந்த 13 பேரை சேர்ந்து ஓம் பொண்டாட்டியை வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உனக்கு கோவம் வரும், ஒன்றை திட்டினா அவனுங்களுக்கு கோவம் வரும். இதுதான் உண்மை அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இவனுடைய வரலாறு உள்ளே போய் நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு கொச்சையா எல்லாருக்கும் ஃபோனை போட்டு சீனை போடுறியே. மெட்ராஸில் தான் என்னை வெட்டுவேன்னு சொன்னியவா, மெட்ராஸில் தான் இருக்கம்மா, வெட்டுவா. சரியான ஆம்பளையா இருந்தா உன்னை உங்க ஒரு அப்பன் ஆத்தாளுக்கு தான் நீ பிறந்திருந்தா, உன் பிறப்பு தூய்மையானதான் நான் மெட்ராஸில் தான் இருக்கா. நீ வா, ஒன்று நான் ஷஹீதாகணும், இல்லை நீ நரகவாசி ஆகணும். 2த்துல ஒரு முடிவு பார்த்துடலாம். ஏன்னா ஒன்றை இறக்கிட்டேன்னு விட்டுருக்கிறான். அவன் எவ்வளோ பெரிய கேவலமான மாமாவாக இருப்பான் பாருங்களேன். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல துணியாத துப்பு இல்லாத டிஎன்டிஜே ஒரு சைக்கோ, அவங்க கொள்கைக்கு மாறுபட்டவன், நீ ஒரு காம வெறி பிடிச்சவன் தெரிஞ்சு கூட உன்னை சபையில் இறக்கி விட்டுருக்கிறான்னா அப்படி எவ்வளோ மட்டகரமானவனாக இருப்ப. அப்போ உன்னுடைய பேச்சுக்கு நீ ஃபோன் பட்டால் மற்றவங்க அரளுவாங்க, அவங்க மிரண்டு போவாங்க. அந்த பாச்சா ஏன்டா பிடிக்காது. நீ என்ன அளவுக்கு போனாலும் உன்னை தாண்டி நான் போகுவேன். நீ என்ன எப்படி என்ன நீ சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா நான் சந்திப்பேன். நீ ஆசைப்பட்டாலும் சரி, உன் மாநில நிர்வாகி மானங்கட்ட மாநில நிர்வாகி இருக்கான்ல, விபச்சாரி குடிமக்கள் இருக்கிறான்ல டிஎன்டிஜே மாநில நிர்வாகி 20 அறிஞர் குழு, அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வா.
நீ எந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன்னு சொல்றியோ அதே இடத்துல நான் நிற்க நம்ம என்ன வேணால் சந்தித்து கொள்வோம். நான் அதுக்கெல்லாம் பயந்து வாழ்கிற ஆள் கிடையாது. இந்த உயிர் மயிருக்கு சமானம், எப்போ வேணாலும் போகுது. உங்களை மாதிரி துரோகியில் சமூகத்தில் அடையாளம் காட்டிட்டு நான் சாகுறேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நானும் துணிஞ்சு தான் அந்த சம்பவத்தில் இறங்கியிருக்கேன், என்னதான் ஆகலான்னு பார்க்கலான்ட்டு. நீ மற்றவங்களுக்கு ஃபோனை போட்டு டார்ச்சர் கொடுக்குறதா, இங்கே நீ கொடுக்குற டென்ஷனை நான் டென்ஷன் ஆக மாட்டேன், நீ பேசுறதுல நான் டென்ஷன் ஆக மாட்டேன். நான் வந்து உன் தண்டவாளத்தை ஏற்றுவேன். உன்னை கேட்குறான் பார்த்தியா டிஎன்ஜேக்கு மானங்கட்ட நிர்வாகி, அத்தனை பேருமே வந்து விபச்சாரத்தில் ஊறி போனவன் தான். மாநில தலைமையில் வச்சு செக்ஸ் படம் பார்க்கக்கூடிய செக்ஸ் சைக்கோ அவனுங்க, புரியுதா அவனுக்கு? ஒட்டுமொத்த ஜமாத்தையும் காட்டி கொடுத்த, கல்யாணராமனுக்கு போட்டு கொடுத்த, கூட்டி கொடுத்த மாமா பையன் செய்தி இப்ராஹிம் வச்சிருக்கான். அவன் எவ்வளோ பெரிய மானங்கட்ட ஜமாத்தாக இருக்கணும், எவ்வளோ பெரிய பொம்பளை பொறிக்கு ஜமாத்தாக இருக்கணும். மாநில தலைமைத்துடன் அமிதா பிட்டு படம் பார்க்குறானுங்க, அவனுக்கு எவ்வளோ காமவெறி ஊறி போனவளாக இருக்கணும். அவ்வளோ காமவெறியும் பொம்பளை பொறிக்கையும் பொம்பளைகளை பார்த்தா பாய்ந்து கதறி அடிப்பான், குதறி கடிப்பான்னு சொல்லக்கூடிய கொள்கையுடைய டிஎன்டிஜிக்கு நீ சொம்பு தூக்குறேன்னா உனக்கு அவன் எவ்வளோ பணம் கொடுத்துருப்பான். நான் உழைச்சி சாப்பிட்றேன்டா, நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன். எவனுக்கும் சொம்பு தூக்கல, யார் கொடுக்குறோம் பணத்தை வாங்கி நான் வாயில் போட்டுக்கல. வந்து பாரு, சென்னையில் வந்து பாரு, நான் உழைக்கிறத நான் வேலை பார்க்குறத பாரு. அவனுங்க டிஎன்டிஜி நிர்வாகிகளே போய் பாடுறா, எப்படி உட்காந்துட்டு ஏசி ரூமில் ஓசி சோறு தின்றானுங்கன்னு போய் பாடுறா. எப்படி ஒருத்தர் மீது அவதூறு கற்பிச்சுட்டு அதுக்கு ஆதாரம் காட்டாமல் இன்றைக்கும் பெட்டரையில் பின்னங்கால் அடிக்க ஓடுறானுங்க பாரு. அதை பாருங்கள், பொதுமக்களை பாருங்கள். இப்போ ஒரு வீட்டில் நான் இல்லாத நேரத்தில் என் மனைவி இடத்துல போட்டு தப்பாக அவன் பேசுகிறான்னா அப்போ இவனை என்ன செய்யலாம்? அப்போ இவனை வந்து எல்லாருமே ஃபோனை போகிறான்னு அரண்டு ஓடுறத விட இவனை கழிவு ஊற்றுங்க. கையில் கிடைத்தா அவனுக்கு என்ன தீர்வு என்பதை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் கம்பன் ஜபருல் நம்முடைய விஷயங்களை தலையிடுறத பற்றி பிரச்சனை இல்லை. இவனை நம்ம கிழிக்க போகிறதில்ல, டிஎன்டிஜே தான் இன்னும் நிறைய கிழிப்போம். டிஎன்டிஜேக்கு எவன் சொம்பு தூக்குனாலும் சரி, டிஎன்டிஜேக்கு எந்த ஜமாத்துலேருந்து ஆதரவு அவனுக்கு நீங்கள் கொடுத்தாலும் சரி, அவனை டாராக கிழிப்பேன். அவன் முகத்தறிய மக்கத்திற்கு கிழிச்சு காட்டாமல் நான் சாக மாட்டேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.